சாரதிகள் வாகனங்களை செலுத்தும் போது ஆசனப்பட்டி அணிவது கட்டாயமாக்கப்பட்டாலும் பயணிகள் போக்குவரத்து பஸ்களில் அவை உரிய முறையில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இந்த சட்டம் இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்படுவதுடன் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க புறக்கோட்டை இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பஸ் தரிப்பிடத்திற்கு சென்று நிலைமை தொடர்பில் ஆராய்ந்தார். හිතන් ඉන්නවා සැප්තැම්බර් මාසේ වගේ ඉඳලා වෙලා එහෙම කරන්නේ. මගින් ටක් සීට් බෙල්ට් එක දාන්න. ඩ්‍රයිවර් මහත්තයා මොකෝ තාත්තේ? සීට් බෙල්ට් එක අදද දාන්න ඉස්සෙල්ලා නැත්නම් ඔබතුමා කලින් දැම්මද? ටිකටම වාට වෙනසක් නැහැ. දාන්න එපා නේද? ඔව් අනිවාර්යෙන්. ආණ්ඩුවෙන් කියන දෙයක් නැහැ. මේ අපේ ආණ්ඩුවේ වැරද්ද තමයි ඕවා. වාහනයක් ගෙන්නනකොට මේ ලොරි බොඩිනේ ගෙන්නලා තියෙන්නේ. සීට් බෙල්ට් හරියට එන්නේ නැහැ. කියන්නේ මේව ඇවිල්ලා ලොක් වෙන්න ඕනේ. ලොක් වෙලා සීට් එන්න ඕනේ ජපන් බෙල්ට්. මේව එන්නේ නිකන් ලොරි වලට ගහන බොඩි තමයි ගහලා ඉවලා තියෙන්නේ. සීමා ආරක්ෂාව නැහැ. ඒවා තමයි අපි මොඩිෆයිඩ් කරලා ප්ලස්ටර් කරලා තියෙන්නේ. ඒකත් ඉතින් එපා කියනවා. මොඩිෆයි කියන්නේ එහෙම මොඩිෆයි නෙමෙයි. සාමාන්‍ය මොඩිෆයි. ඇත්තටම හොඳයි මේ සීට් බෙල්ට් එක දාන එක මේ ආරක්ෂිතයි මේ ECN හරිය මේ බලන්න. සමහර බස්වල ඉතින් පරණ බස්වල සීට් බෙල්ට් නැහැ. ඒකට ක්‍රියාමාර්ගයක් ගන්න ඕනේ. නීති අනිවාර්යෙන් ක්‍රියාත්මක වෙන්න ඕනේ. දාන්නේ හොඳයි. ඉතින් ඔක්කොම හැම විදිහේ තියෙනෝනේ. CDB වලත් ඕන අපලත් ඕන. දෙකවලට පැති විදිහේ තියෙනවා. ඇත්තටම ඉතින් හොඳයි. ඩ්‍රයිවර්ලට වගේම මේ ගමන් කරන මහජනතාවට ආරක්ෂාවටත් ගොඩක් හොඳයි. ඊට පස්සේ බලාපොරොත්තු அதிவேக வீதியில் பயணிக்கும் அனைத்து பஸ்களிலும் எதிர்வரும் செப்டம்பரிலிருந்து கட்டாயமாக்க எதிர்பார்க்கின்றோம். இலங்கையில் விபத்துகளால் அதிக மரணங்கள் பதிவாகியுள்ளன. ஆசன பட்டியை பயன்படுத்துவதனூடாக அதனை குறைத்துக் கொள்ள முடியும். அதேபோன்று அதிவேக வீதியில் பயணிக்கும் இலகுரக வாகனங்களின் பின்னால் பயணிப்பவர்களும் ஆசனப்பட்டியை பயன்படுத்த வேண்டும். ஏனெனில் ஆசனப்பட்டியை அணிவதால் பல உயிர்கள் காப்பாற்றப்படுவதை நாம் பல காணொளிகளில் பார்த்துள்ளோம். சிலர் ஆசனப்பட்டியை பொருத்தவில்லை என கூறுகின்றனர். எனினும் அவர்களுக்கு போதுமான காலப்பகுதி இருந்தது. தற்போது சில பஸ்களில் காணப்படும் விடயங்களை பார்க்கும் போது ஆசனப்பட்டி பொருத்தவில்லை என கூறுவது அதிசயமாக உள்ளது. மேலும் சில பகுதிகளில் ஆசனப்பட்டியை பொருத்தும் சாதனங்களை வாகனங்கள் திருத்தும் இடங்களில் மறைத்து வைத்திருப்பதாக எங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது. எனவே தயவு செய்து மக்களின் உயிரை விற்காதீர்கள் என கூற விரும்புகின்றோம். அத்தகைய ஆசனப்பட்டிகளை வாகனங்கள் திருத்தும் இடத்திலோ அல்லது வேறு இடங்களிலோ மறைத்து வைக்கப்படுவதை நாம் கண்டுபிடித்தால் நிச்சயமாக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். නීති මාර්ගයෙන් කටයුතු කරමු. ඉතින් කැමති කෙනෙක් වහන්සේ සීට් බෙල්ට් නැතුණාට කවන්නේ පාරේ තුමන්න අපි ඉහළ නිලධාරියෙක් බලා ගන්නවා කියලා. එහෙම නැහැ ගැමුණු මහත්තයා අපිව හම්බුණානේ. එතුමා හරිම සුවදශීලී අපිත් එක්ක. இதேவேளை சாரதிகள் ஆசனப்பட்டி அணிந்துள்ளார்களா என்பது தொடர்பில் கொழும்பு உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் அதிகாரிகள் குருநகரில் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். අයි කරගන්න මාසෙකට තමයි අපි රූට් පර්මිට් එක දෙන්නේ. සීට් බෙල්ට් තිබ්බොත් තමයි ආයෙ ඩීල් කරන්නේ රූට් පර්මිට් එක.